ஹே கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீஅப் ஆப்பில் நீங்கள் வந்து ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணிருக்கீங்கன்னா நீங்கள் எப்படி ஃபாஸ்ட்டாக வந்து சேல் பண்ணி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னா இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு 3 விதமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஒன்று வந்து ஆப்பில் வந்து ஒரு செட்டிங்ஸ் நீங்கள் வந்து மாற்றுற மாதிரி இருக்கும். ஒன்று வந்து நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை வந்து சீக்கிரமாக வந்து ப்ரொமோட் பண்ணி எப்படி வந்து அந்த ப்ராடக்ட் சேல் பண்ண வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுதான் நம்ம ஃப்ரீஅப் ஆப் பற்றி போகிற கடைசி வீடியோவாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம ஃப்ரீஅப் ஆப் பற்றி A to Z நம்ம வந்து ஷேர் பண்ணியாச்சு. அந்த ஆப் வந்து என்ன, அந்த ஆப் நீங்கள் எப்படி ப்ராடக்ட் சேல் பண்ணி ஏர்ன் பண்ணுறது, நான் எப்படி எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன்றது எல்லாமே நான் ஷேர் பண்ணிட்டேன். இதுதான் கடைசி வீடியோவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து ஃப்ரீஅப் ஆப் பற்றி இதான் ஃபஸ்ட் டைம் வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போட்ட எல்லா வீடியோஸுமே செக் பண்ணி பாருங்கள். 100% அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க சான்ஸ் இருக்குது. இப்போ வாங்க இன்றைக்கான வீடியோக்கு நம்ம போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களோட ஃப்ரீஅப் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. என்ன மாதிரி விஷயங்கள் நீங்கள் ஃப்ரீஅப் ஆப்பில் வந்து செஞ்சு நீங்கள் ப்ராடக்ட் வந்து சீக்கிரமாக சேல் பண்ணுறது பண்ணி இப்போது ஃப்ரீஅப் ஆப்பில் போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரீஅப் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னே கீழே இருக்க ப்ரொஃபைல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட்டு செட்டிங்ஸை வந்து மாற்ற போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃப்ரீஅப் ஆப்பில் வந்து ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் நீங்கள் வந்து காயின்ஸ் வந்து சேல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேஷ்க்கு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணுவீங்க. எப்போ நீங்கள் கேஷுக்கு ப்ராடக்ட் சேல் பண்ணுற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகி கேஷ்க்கு நீங்கள் ப்ராடக்ட் சேல் பண்ண ஆரம்பிப்பீங்களோ அப்போ உங்களுக்கு இந்த கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எனேபிளாக இருக்கும். ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணாமல் இருப்பீங்க. இந்த ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு எனேபிள் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து அதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா பொதுவாகவே நம்ம ஆன்லைன் ஷாப்பிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆன்லைன் பேமெண்ட்டை விட நம்ம கேஷ் ஆன் டெலிவரி ப்ரிஃபர் பண்ணுவோம். ஆனால் இந்த ஒரு ஆப்ஷன் எனேபிள் பண்ணி வைக்கிறதுனால உங்கள் ப்ரொஃபைலில் ப்ராடக்ட் வாங்கணுன்றவங்க ஆன்லைன் பேமெண்ட்டை பார்த்து ஆர்டர் பண்ணாமல் இருந்தாங்கன்னா இந்த கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் எனேபிள் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஆர்டர்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. கண்டிப்பாக இந்த ஒரு ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணுறது ஜஸ்ட் இந்த கேஷ் ஆன் டெலிவரின்றதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் தான் வந்து இருக்கும். இப்போ நீங்கள் வந்து அதை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரீஅப் ஆப் என்ன சொல்கிறாங்கன்னா இது மூலமாக உங்களுக்கு வந்து சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் நியூ பையர்ஸுமே கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒரு ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. இது எனேபிள் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃப்ரீஅப் ஆப்பில் கொஞ்சம் சீக்கிரமாக ப்ராடக்ட் சேல் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்டாக நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃப்ரீஅப் ஆப்போட ஒரு ஃபீச்சர் தான். அதுதான் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் சேல். ஃப்ரீஅப் ஆப்புமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ப்ராடக்ட் வந்து சேலில் வந்து பார்த்தீங்கன்னா போடுறாங்க. இந்த மாதிரி சேலில் போடும்போது என்னென்னா நீங்கள் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொமோட் ஆகும், சீக்கிரமாக சேல் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஃப்ரீஅப் ஆப்பில் வந்து ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணுறீங்கன்னா இந்த ஃப்ளாஷ் சேல்லுமே நீங்கள் ப்ராடக்ட் வந்து லிஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஆனால் இந்த ஃப்ளாஷ் சேல் நீங்கள் ப்ராடக்ட் வந்து லிஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த ப்ராடக்ட் நீங்கள் வந்து எந்த ப்ரைஸிங் வந்து வச்சுருந்தாலும் அந்த ப்ராடக்ட் நீங்கள் கேஷ்க்கு வந்து சேல் பண்ணிங்கன்னா 99 rupees ஆயிரும். இதுவே காயின்ஸ் வந்து சேல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 300 காயின்ஸாக வந்து மாறிடும். ஆனால் நீங்கள் வந்து கம்மி ரேட்டில் ஒரு ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணுறீங்க, இல்லை கம்மி காயின்ஸில் ஒரு ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணுறீங்கன்னா மட்டும் அதை வந்து இந்த ஃப்ளாஷ் சேலில் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா உங்களுக்கு வந்து லாஸ் வந்து ஏற்படும். ஓகேங்களா? எங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஃப்ளாஷ் சேலில் நீங்கள் ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் ப்ரொஃபைல் ஆப்ஷன் வந்து போங்க. இங்கே உங்களுக்கு கிளியர் அன்சோல்ட் ஐட்டம் ஃப்ளாஷ் சேல் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ஜஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃப்ளாஷ் சேல் போட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 10 ப்ராடக்ட்ஸ் வந்து சேல் பண்ணிருக்கீங்க ஃப்ரீ ஆப்பில். அது எல்லாமே இந்த ஃப்ளாஷ் சேலில் வந்து வந்துடுமான்னு கேட்டிங்கன்னா வராது. ஸோ எல்லா ப்ராடக்ட்டுமே நீங்கள் ஃப்ளாஷ் சேலில் வந்து சேல் பண்ண முடியாது. இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி வந்து இருக்குது. ஸோ அதுக்கு வந்து இந்த கொஸ்டின் மார்க் பண்ணிங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்னென்ன விஷயங்கள் வந்து எல்லாமே நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். என்னென்னா நீங்கள் வந்து ஃப்ரீஅப் ஆப்பில் ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்கள் லிஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அது வந்து 7 days பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து இந்த ஃப்ளாஷ் சேலில் இந்த ப்ராடக்ட் வந்து ஆட் பண்ண முடியும். ஏன்னா இந்த ஃப்ளாஷ் சேல்ன்றது ரொம்ப நாளாக நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வந்து ஃப்ரீ ஆப்பில் போட்டு சேல் ஆகாமல் இருக்குன்னா அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் தான் பண்ணீங்க இந்த ஃப்ளாஷ் சேலில் நீங்கள் வந்து போடணும். அதுக்கப்புறம் வந்து அந்த ப்ராடக்ட்க்கு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து 5 likes வந்து வாங்கியிருக்கணும். ஸோ லைக்ஸ் வந்து என்ன நான் வந்து காட்டுறேன். அந்த வந்து என்னென்னா அந்த ப்ராடக்ட் வந்து பிடிச்சி போய் நிறைய பேர் வந்து அந்த ப்ராடக்ட் வாங்கலான்ற வந்து லைக் பண்ணுவாங்க. அந்த ப்ராடக்ட் வந்து பிடிச்சிருந்தா ஸோ அந்த மாதிரி லைக்ஸ் வந்து அட்லீஸ்ட் 5 likes வாங்கினா அந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இங்கே லிஸ்ட் ஆகும். அண்ட் அந்த ப்ராடக்டோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மினிமம் வந்து உங்களுக்கு 400 காயின்ஸ் இல்லை 200 rupeesக்கு நீங்கள் ப்ராடக்ட் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா ஸோ அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் பண்ணீங்க இந்த ஃப்ளாஷ் சேலுமே நீங்கள் வந்து போட முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த விஷயங்கள் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அண்ட் இப்போது இந்த ஃப்ளாஷ் சேலில் நீங்கள் ப்ராடக்ட் வந்து சேலில் வந்து அந்த ப்ராடக்ட் கொண்டு போகணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட்லாம் ஃபஸ்ட்டு எலிஜிபிள்ன்றது நீங்கள் காமிச்சிடும். எந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் ஃப்ளாஷ் சேலில் போகணும்னு நினைக்கிறீங்களோ இங்கே வந்து அந்த ஆட் டு சேல் கிளிக் பண்ணிங்கன்னா இன்றைக்கி நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் வந்து ஃப்ளாஷ் சேலில் வந்து போயிடும்.
இங்கே வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். அதே மாதிரி நான் வந்து இந்த ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 260 பீஸ் தான் லெஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் அந்த ஃப்ளாஷ் சேல் கொண்டு போன பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ப்ரைஸ் வந்து 99 ருபீஸ் வந்து மாறிடுச்சு. ஸோ அதையுமே நீங்கள் வந்து பார்க்கலாம். அண்ட் இதை தவிர இந்த ப்ராடக்ட்கான லைக்ஸ்லாம் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அது எப்படின்னா இப்போ நீங்கள் ப்ராடக்ட் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த ப்ராடக்ட் வந்து பார்க்குறவங்க அந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுவாங்க. ஸோ அது எவ்வளோ லைக்ஸ் வந்து வாங்கியிருக்குன்றதை இங்கே நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 2 லைக்ஸ் தான் வந்துருக்கு. இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 6 லைக்ஸ் வந்துருக்கு. இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் ஆகும். இந்த ஃப்ளாஷ் சேலில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சேல் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளாகவே நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வந்து ஃப்ரீயாக ஆப்பில் போட்டு சேல் ஆகணும்னா மட்டும் இந்த ஃப்ளாஷ் சேல் ஆஃபரை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் தான். ஸோ ஃப்ரீயாக ஆப்பில் டெய்லியுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ப்ராடக்ட் வந்து லிஸ்ட் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் லிஸ்ட் பண்ணுற ப்ராடக்ட் வந்து யாராச்சும் அந்த ப்ராடக்ட் வேணும்னு சர்ச் பண்ணுறவங்களுக்கு காட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரொமோஷன் வந்து பண்ணலாம். ஸோ ப்ரொமோஷன் மூலமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த ப்ராடக்ட் வந்து லிஸ்ட் ஆகி சீக்கிரமாக அந்த ப்ராடக்ட் வந்து சேல் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு ப்ரொஃபைல் ஆப்ஷன் போங்க. இப்போ நீங்கள் வந்து ஃப்ரீயாக ஆப்பில் ஒரு ப்ராடக்ட்மே நீங்கள் லிஸ்ட் பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் நீங்கள் லிஸ்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் ஃப்ரீயாகவே அந்த ப்ரொமோஷன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ப்ராடக்ட் நீங்கள் லிஸ்ட் பண்ணோடனே உங்களுக்கு ஃப்ரீ பூஸ்ட் மாதிரி காட்டும். ஒன் டே பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் வந்து நிறைய பேருக்கு வந்து காட்டும். அதுக்கப்புறமா அந்த ப்ராடக்ட் வந்து சேல் ஆகுதுன்னா நீங்கள் வந்து பே பண்ணி நீங்கள் வந்து திரும்ப அந்த ப்ராடக்ட் வந்து ப்ரொமோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சேல் பண்ணுற ப்ராடக்ட் கீழே வந்து இந்த பேஜ்லேயே ப்ரொமோட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பூஸ்ட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம் காயின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அந்த காயின்ஸ் நீங்கள் பே பண்ணி ப்ராடக்ட் வந்து ப்ரொமோட் பண்ணிங்கன்னா 24 ஹவர்ஸ்க்கு நிறைய பேருக்கு வந்து காட்டும். ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக சேல் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இது நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு ப்ராடக்ட் வந்து மேக்ஸிமம் 7 டைம்ஸ் நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ப்ரொமோட் பண்ணுற ஆப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் ப்ராடக்ட் லிங்க் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களோட சோஷியல் மீடியாலுமே இந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணி யாராச்சும் வேணுன்னா அவங்களுமே வந்து ஆர்டர் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட சோஷியல் மீடியாலுமே வந்து அந்த நீங்கள் சேல் பண்ணுற ப்ராடக்ட் வந்து ப்ரொமோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு ஆப்ஷனுமே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இந்த ப்ரொமோஷன் ஆப்ஷனுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது மூலமாக உங்களுக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து பார்க்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ எவ்வளோ பேர் அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்துருக்காங்கன்றதை இங்கே நீங்கள் வியூ கவுண்ட் வந்து பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு ஃபீச்சரை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆஃப்டர் டே நான் சொன்ன எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் ஃப்ரீயாக ஆப்பில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து சேல் ஆகிறது அந்தளவுக்கு ஈஸி கிடையாது. டைம் இருக்கும். ஆனால் இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா நான் வந்து ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே சேல் பண்ணேன். இது வரைக்கும் ஒரு 15+ ப்ராடக்ட்ஸ் நான் வந்து சேல் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக ஆப்பில் வந்து சேல் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இதுதான் நம்ம ஃப்ரீயாக ஆப் பற்றி போகிற கடைசி வீடியோவாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து ஃப்ரீயாக ஆப் பற்றி எல்லா விஷயங்களுமே வந்து கவர் பண்ணிட்டோம். எதுவுமே பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷனல் வீடியோ கிடையாது. ஸோ நான் இந்த ஆப் யூஸ் பண்ணி கொஞ்சம் ஏர்ன் பண்ண முடிஞ்சுது. அதனால் இந்த ஆப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற ஒரு ரீசனால் மட்டும் தான் நான் இந்த வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்றதை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குட் பை.